வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுறேன். இந்த பதிவை பதிவு செய்யறேன். ஜாதகங்கள்ல யோகங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா கண்டுபிடிக்கலாம். அந்த கிரகத்துக்கு யோகம் கிடைக்கிறதா, சந்திரன் அமர்ந்த நிலையிலே அந்த பாதத்தில் பிறந்தவர்கள் சிறப்படைகிறார்களா, இல்ல உங்களுடைய லக்னம் அங்கு போய் அமர்றதா, இல்ல உங்களுடைய எந்த பாவம் 12 பாவத்துல எந்த பாவம் நான் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திர பாதத்தில் போய் அமர்கிறதா, அமர்ந்தால் அது புஷ்கர யோகம் கொண்ட ஜாதகம். ஏதோ ஒண்ணு வந்துக்கணும். ஒண்ணு சந்திரன் வர வேண்டும், சந்திரன் இல்லைன்னா உங்க லக்னம் வர வேண்டும். உங்க லக்னமும் வரல, ரெண்டும் வரல அப்படின்னா உங்களுக்கு எது பிரதானமா நடத்த போற ஒரு திசை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சுக்கர திசை இருக்கு, சூரிய திசை இருக்கு, சந்திர திசை, ஒரு திசைகள் இருக்கு இல்லையா? அந்த திசைகள், அந்த கிரகம், சூரியனுக்குள்ள அந்த கிரகம், சூரியன், சுக்கரன், அது இந்த புஷ்கர யோகம் கொண்டு நான் சொல்லக்கூடிய அந்த இடத்துல, அந்த பாதத்துல அது அமைந்து, அந்த பாதம், அந்த உட்கார்ந்து இருக்கிற அந்த இடத்து, சுக்கரன் அமர்ந்திருக்கிற அந்த இடம் 6, 8, 12 இல்லைன்னு சொன்னா வெரி டெரிபிள் புஷ்கர யோகம். அந்த தசை பூரா அடி பின்னி எடுத்துரும். சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும் அந்த ஜாதகம். இதுதான் புஷ்கர யோக ஜாதகத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன். இந்த புஷ்கர யோகம் எதனால் தீர்மானிக்கப்படுகிறது, எதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறது, யார் எங்கன்றது முன்னாடி சொல்லிட்டேன். எதன் மூலம், எந்த பாதத்தின் மூலம் இந்த புஷ்கர யோகம் தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றத பாத்தீங்கன்னா, மேஷ ராசியில பரணி 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், இல்லைன்னா லக்னம் அமைஞ்சிருக்கணும், இல்ல ஒரு கிரகம் இருக்கணும். 3க்குள்ள ஏதோ ஒண்ணு, இந்த 3க்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும். அதே போல அதே ராசிக்குள்ளேயே கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் அருமையா இருக்கும், பிரமாதமா இருக்கும். அடுத்தபடி ரிஷபராசியில் எடுத்துக்கொண்டால் 4ஆம் பாதம் கார்த்திகை. இங்க ஒரு பாதம்னா அங்க ஒரு பைக் 3 பாதம் இருக்கு இல்லையா? அதுல 4ஆம் பாதம் கார்த்திகையும், ரோகிணியினுடைய 2ஆம் பாதம். ரோகிணி 2ல பிறந்தவன் புஷ்கர யோகம் கொண்டவர். பெருமான் கிருஷ்ணன் கூட, அவர் கூட பிறந்த மாசம் ஆவணி மாசம். ஆனா ரிஷப ராசியில பிறந்தவர்கள் ரோகிணியினுடைய 2ஆம் பாதத்துலதான் அவரு ஜனனமாயிருக்கணும். அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரசித்தியும் இவ்வளவு பெரிய புகழும் அடைஞ்சு இந்த தெய்வம் நம்மளை இன்றும் காத்துக் கொண்டிருக்கிறது. நம்மளே புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட். இப்படி இருந்தா தான் இப்படி இருந்திருக்கணும், அவ்வளவுதான். அடுத்தபடியாக பார்த்தால் மிதுன ராசி. மிதுன ராசியில எந்த பாதம், எந்த நட்சத்திரம்னா திருவாதிரை 4ஆம் பாதம். அங்க அதுக்கு அடுத்தபடியாக உள்ள புனர்பூச நட்சத்திரம் தான். மிருகசீரிஷம் கிடையாதுங்க. புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம். அதுல 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், இல்ல லக்னம் அமைந்தது, இல்ல கிரகங்கள் அமைஞ்சிருக்கும். 3க்குள்ள எதுவும் இருக்கணும். அது புஷ்கர யோகம் கொண்ட அமைப்பு அப்படி அர்த்தம். அடுத்தபடியாக கடகராசியில் எடுத்துக்கிட்டோம்னா புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம். புனர்பூச நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதம் புஷ்கர யோகம் கொண்டது. அடுத்தபடி பார்த்தா பூச நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம். இப்ப இதுல புனர்பூசம்ன்ற போது நம்ம எதை நம்ம மைண்டு கொண்டு வரணும்? இப்ப ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன், ரோகிணியினுடைய 2ஆம் பாதத்துல அவருடைய இது அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன். எது அது லக்னமா அமைஞ்சுதான் நமக்கு தெரியாது. லக்னம் கிருஷ்ணன் எந்த டைத்துல போறதான் நமக்கு அவ்வளவு அக்யூரேட்டா தெரியாது. அதனால அவர் ராசி மட்டும் நமக்கு தெரியும். அதனால சந்திரன் உறுதியா இதுல இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. ரோகிணியோட 2ஆம் பாதம் தான் வரும். இவ்வளவு பெரிய புகழை அடைஞ்சிருக்க முடியாது. இன்றளவிலும் அவருடைய புகழ் அழியாமல் நாம் இன்றும் அவரை வணங்கிட்டு இருக்கோம். அதே போல இன்னொரு வணங்கக்கூடிய தெய்வம் யாரு? புனர்பூச நட்சத்திரத்துல கடகராசியில பிறந்த ராமர். ராமர் புஷ்கர யோகத்தில் பிறந்தவர். சிம்பிளா அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அவர் கடகலக்னவர். அவருடைய லக்னமும் புனர்பூச நட்சத்திரத்துடைய 4ஆம் பாதமாக இருக்கும். அதே போல பாத்தீங்கன்னா அந்த புனர்பூச அந்த புஷ்கர யோகம் கொண்ட அந்த இது பாத்தீங்கன்னா அவருடைய ராசி கடகராசியா புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. அவர் பூசத்தில் பிறக்கல, புனர்பூசம் தான் பிறந்தார். 4ஆம் பாதம் தான். அதனாலதான் இப்பேற்பட்ட ஒரு யோகத்தை அடைந்து இன்றைய தினம் நமக்கு எல்லா விதமான உபதேசங்களையும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். உத்தரப்பிரதேசத்துல அவர் மறுபடி
உயிர் பெற்று எழுந்து அந்த இது கோயில் பறஞ்சிருந்தா கூட மறுபடியும் இந்த பாரதிய ஜனதா கவர்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி கொண்டு வந்திருக்கா. அந்த அளவு நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா சிம்மராசியில பாத்தீங்கன்னா பூர்வ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் புஷ்கர யோகம் போட்டவர். லக்னம் அதுல அமைஞ்சினாலும் சூப்பர். பூர்வ நட்சத்திரம் 3ஆம் பாதமான்னு பாருங்க, செக் பண்ணி பாருங்க. பார்த்தேன்னா நிச்சயமா புஷ்கர யோகம் கொண்டவர்கள் தான். இல்ல கிரகம் இருக்கணும், அங்க போய் எந்த கிரகம் இருக்கோ அது புஷ்கர யோகம் அடையும். அதே ராசியிலேயே உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இந்த புஷ்கர யோகத்தை அடைகிறார்கள். கன்னிராசி, இந்த கன்னிராசியில பாத்தீங்கன்னா உத்திரம் 4ஆம் பாதம். உத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உடனே 2ஆம் பாதம் வந்துடும், 3ஆம் பாதம் வந்துடும், 4ஆம் பாதத்தோட முடிஞ்சிடும் உத்திரம். அங்க அந்த 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகச்சிறப்பான வாழ்க்கையும் மிக மதிநுட்பம் கொண்டவர்களாகவும் மிகச்சிறப்பாகவும் வாழ்ந்து காட்டி வருகிறார்கள். அநேக ஜாதகங்களை நான் செக் பண்ணி பார்த்திருக்கேன். எக்கச்சக்கமான ஜாதகங்களுக்கு நான் செக் பண்ணி பார்த்திருக்கேன். இந்த புஷ்கர யோகம் கொண்டு ஜாதகம் அச நட்சத்திரத்துல பிறந்தவான்னா அவன் அந்த 2ஆம் பாதத்துல பிறந்திருந்தாலும் வச்சுக்கோ நிச்சயமாக புஷ்கர யோகத்தை அடைகிறார். அடுத்தபடி துளாராசி. துளாராசியில பார்த்தீங்கன்னா சுவாதியில, அதாவது நரசிம்மனுடைய நட்சத்திரத்துல புஷ்கர யோகம் கொண்டவர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப நரசிம்மன்ட்ட போய் ஐக்கியமாகணும், இல்லை இவளுடைய லக்னம் போய் இந்த சுவாதியில உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு பார்த்தேன்னா 4ஆம் பாதத்துல இருந்துன்னு சொல்லுவோம். சுவாதி 4ஆம் பாதத்துல பிறந்தவாளா இருந்தான்னு சொன்னா ஒன்னு ராசியில இருக்கணும், இல்ல லக்னத்துல இருக்கணும், இல்ல வேற எந்த கிரகம் போய் அமர்ந்திருக்கோம், எந்த கிரகம் போய் நிச்சயமாக பிரகாசமான ஒரு வாழ்க்கை அவருக்கு கொடுக்கும். அவ நரசிம்மனுடைய ரொம்ப பிரியத்துக்கு உட்பட்டவர்கள். நரசிம்மன் ஏன்னா நரசிம்மன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த புஷ்கர யோகம் கொண்ட ஜாதகங்கள் ரொம்ப ஈஸியா நரசிம்மனோட ஐக்கியமாக முடியும். லக்னம் சேர்த்திருக்கணும், இல்ல உங்களுடைய ராசியா இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு கிரகம் அதுல இருந்து திசை நடத்தணும். நடத்திச்சுனா நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் உயர்வு அடைவீர்கள். அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு 24 மணி நேரமும் கிடைச்சிட்டே இருக்கும் நரசிம்மனோட. அடுத்தபடியா அதே ராசியிலேயே துலா ராசியிலேயே பாத்தீங்கன்னா விசாகம் 2ஆம் பாதம். விசாகம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவாளும் அந்த மாதிரி நல்ல யோகத்தை புஷ்கர யோகத்தை அடைகிறார்கள். நல்ல ஒரு பிரமாதமான ஒரு மனைவி குடும்பம் இதுகளை அமைஞ்சு ரொம்ப அற்புதமா சந்தோஷமா இருக்கிறது இந்த விசாகத்தினுடைய 2ஆம் பாதம். அருமையா இருக்கு. அடுத்தபடி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியில உள்ளவா பார்த்தீங்கன்னா அதுல பிறந்திருக்கா விசாகத்தினால இப்ப புஷ்கர யோகம் கொண்டவா. எப்படி விருச்சிக ராசியில பிறந்திருக்கா விசாக நட்சத்திரத்துல அப்படி 2ஆம் பாதத்துல இருக்கணும், இங்க 4ஆம் பாதத்துல இருக்கணும். இருந்ததுன்னா புஷ்கர யோகம் கொண்ட ஜாதகம் நிச்சயமா சிறப்பான வாழ்க்கை தான் வாழ்வா. அவ இங்கே மட்டும் இல்ல வெளிநாடுகள் சென்றோம். ஏன்னா தண்ணீர் ராசி இல்லையா அது விருச்சிகம், கடகம், விருச்சிகம், மீனம் 3 வாட்டர் ராசி இல்ல. அதனால அவ வெளிநாடுகளில் போய் கொடிகட்டி பறப்பார்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தை சேர்ந்தவர்கள் மிக உயர்வான வாழ்க்கையை வாழ்வார்கள். பெரிய ஆளா இருப்பா, கொடிசீரியா தான் இருப்பா, கொடி சொன்னா இருப்பா, கொடிசீரியா இருப்பா. அதே ராசியிலேயே பார்த்தீங்கன்னா அனுஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய யோகியாக, மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக, மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக இன்றைய தினம் நம்மளுடைய சமுதாயத்தில் இருந்து பேரும் புகழும் பெற்று புஷ்கர யோகத்தை அடைவார்கள். அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம், முதல் உதாரணம் என்ன, முதல்ல கிருஷ்ணனுக்கு சொன்னேன், ராமருக்கு சொன்னேன், 3வது தெய்வமாக இருந்து நம்மை இன்றளவிலும் காத்துக்கொண்டிருக்கிற ஒரு மகான் யாருன்னா காஞ்சி பெரியவாதான். அவர் அனுஷ நட்சத்திரத்தை சேர்ந்தவர். அவரும் இந்த மாதிரி புஷ்கர யோகம் கொண்ட அமைப்புல ஜனனம் செய்திருக்கிறார் 2ஆம் பாதத்துல. அனுஷ நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதம் புஷ்கர யோகம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியில பார்த்தீங்கன்னா பூராடம் 3ல பிறந்தவா பாத்தீங்கன்னா ஓஹோன்னு மூதாதையர்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு பெரிய பெரிய கும்பாபிஷேகங்கள்லையும் பெரிய பெரிய அந்த நான் சொல்லக்கூடிய இந்த பெரிய பெரிய இவாளோடையும் தொடர்பு கொண்டு எம்எம்எல்ல போய் பெரிய மகான்களோட தொடர்பு ஏற்படும். பெரிய பெரிய அங்கே இந்த நார்த் இந்தியாவில் போய் பெரிய பெரிய மலைகள்ல பிரயாணம் செய்து பேரும் புகழும் அடைந்து நீ இதெல்லாம் மிகச்சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜாதகங்களை நான் பரிசோதித்து பார்த்திருக்கிறேன்.
புராடம் 1ஆம் பாதம்னா வண்டர்ஃபுல்லா இருக்கும். அது லக்னம் மஞ்சுத்துன்னு சொன்னா அவளே நின்று அவளை தேடி நிறைய பேர் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான் அவள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு லக்னமே மஞ்சுத்துன்னு சொன்னா அந்த மாதிரி நடக்கும். அவ்வளவு பிரமாதமா இருக்கும், ரொம்ப ஒண்டர்ஃபுல். அங்க வந்து ஒரு நல்ல பகையில்லாத அந்த ராசியில மட்டும் எந்த கிரகங்களுக்கும் பகை கிடையாது. நடுராசியில மட்டும் எந்த கிரகத்துக்கும் பகையே கிடையாது. மார்கழி மாசமா இருந்தா கூட சூரியன் போய் அங்க அமர்ந்தா கூட அவருக்கு பகை கிடையாது. புராண நட்சத்திரம் அந்த இடத்துல மட்டும் எந்த கிரகமும் பகை கிடையாது. இதே இந்த குரு தான் வந்து நீளம். அங்க பார்த்தா புதனை வந்து நீச்சம் எழுப்புறது. புதன் நீச்சம் அங்க பாக்கி எல்லா இடத்துலயும் எல்லாரும் வேலையை பார்த்துருவா, நீச்சம் பண்ணி விட்டுருவா, கெடுத்து விட்டுருவா. பகைமையாவது இருக்கும். இங்க பகைமையே கிடையாது. இங்க எதுவுமே பகைமை, எல்லாமே சாதகமா எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருக்கும். அதனாலதான் சுக்கிரனையும் கொண்டு போய் எங்க போராட்டத்தையும் எங்க கடவுள் அமைச்சிருக்கிறார். அந்த புராண நட்சத்திரத்துல 3ஆம் பாதம் ரொம்ப சிறப்பு. அதை ஒட்டி வர்ற அதை அப்படியே கடைசியில முடிக்கிற அந்த ராசியை முடிக்கக்கூடிய அந்த உத்திராட நட்சத்திரம் என்பது நிச்சயமாக புஷ்கர யோகத்தை கொண்டது. இந்த உத்திராட நட்சத்திரத்துல அந்த தனுராசியில பிறக்கிறவா நிச்சயமாக நல்ல ஒரு நல்ல குழந்தை அதாவது குழந்தை சம்பந்தமான இதுகள்ல வந்து பெரிய இது அடைவா. அதே போல பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு உத்திராட நட்சத்திரமா இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கான தகப்பன் வந்து பேரும் புகழும் கொண்டவனாக வாழ்வான். இவா வந்து பெரிய இந்த தெய்வீக பிரயாணங்கள்லாம் நிறைய பண்ணுவா, பெரிய கோயில் கும்பாபிஷேகங்கள்லாம் நிறைய பண்ணுவா. உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவா தனுராசியில் உள்ளவன் ரொம்ப புகழும் பேரும் அவளுக்கு கிடைச்சிட்டே இருக்கும், தெய்வில்லாமல் கிடைக்கும். அடுத்தபடியா மகர ராசி. இந்த மகர ராசியில உள்ளதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே உத்திராட நட்சத்திரம் தான். இந்த உத்திராட நட்சத்திரம் இங்கேயும் நல்ல ஒரு இதை டெவலப்மெண்ட் கொடுக்குற. அடுத்தபடி இங்கேயும் கொடுப்பார் உத்திராடம், இங்கேயும் கொடுப்பார். இங்கேயும் வந்து உத்திராட நட்சத்திரத்தினுடைய எண்டு 4ஆம் பாதம் மிகச்சிறப்பான ஒரு வந்து அரசு அதிகாரிகளா இருக்காவா. தன்னுடைய கடமைகளை வந்து சூரியனுடைய இதுவா இருந்து நட்சத்திரமாக இருந்து அதுல வந்து சந்திரன் அமர்ந்திருக்கிற காரணத்தினாலும் லக்னம் அங்க அமர்ந்திருந்தாலும் சரி, உத்திராடம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி, அவ அரசாங்க பணிகள்ல இருப்பா, அரசு தொடர்புடைய நிலையில் இருப்பா. இல்லைன்னா அவ வந்து இதுவா இருப்பா, அதாவது கமாண்டிங்கா ஒரு பெரிய ஃபேக்டரி இருந்ததுன்னா அங்க ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்துட்டு எல்லாரையும் மேய்ச்சின்னு இருப்பா. வந்து அரசியல்வாதிகள்ல இருப்பா. இது வேலை நிறைய இருக்கா, நிறைய பார்த்திருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கு. அப்புறம் எம்பெருமான் யாரு? மகாவிஷ்ணு திருவோணம். உப்பிலியப்பன் எதுல ஜனனமாயிருக்கார்? அவர் வந்து புஷ்கர யோகம் கொண்ட அந்த திருவோணத்தினுடைய 2ஆம் பாதத்தில் தான் அவருடைய சந்திரனே அமர்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அவருடைய லக்னமாகப்பட்டதும் கூட, அவருடைய லக்னம் கூட அதுவா கூட இருக்கும் தெரியல. பெருமாள் அவதரித்த அந்த டைம் அவ்வளவு பிரமாமா வந்து இன்றைய தினம் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார், பக்தர்களை காத்துக் கொண்டிருக்கிறார், எல்லாரையும் காப்பாற்றிட்டு இருக்கார் எம்பெருமான் பெருமாள். திருவோண நட்சத்திரம் அதனுடைய 2ஆம் பாதத்தில் ஜனமாகிறது ரொம்ப சிறப்பு. இந்த மனுஷாலே பார்த்தா மனிதர்களே வந்து சில பேர் ஜனனமாயிருக்கா. அவ பார்த்தா அவ வந்து திருவோண நட்சத்திரத்தினுடைய 2ஆம் பாதத்துல பிறந்தவ தான். அதனாலதான் அவ சாதாரண ஆளா வேற எங்கேயோ இருந்தவா கூட இன்னைக்கு உலக பிரசித்தி பெற்று ஒரு இந்திய அளவுல உலக அளவுல இவர் யார் என்று தன்னை நிரூபித்துக் கொள்ளும் அளவிலே வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறார் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவருக்கு எப்படி யோகா அடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்படி 2 விதமான யோகங்களை பெற்று இருக்கிறார். ஒண்ணு, அங்க வந்து சிம்மராசியில சிம்ம லக்னம், அவர் அந்த லக்னத்துல அவருடைய பிறந்த நேரத்தை வச்சு பார்க்கும் பொழுது நான் சொன்ன அந்த புஷ்கர யோகம் கொண்ட லக்னத்தில் அமைகிறது. அது ரொம்ப எக்ஸாக்டா தெரியல நமக்கு, இன்னும் டைம்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அமைஞ்சிருக்கணும். ஒண்ணு உத்தரத்தினுடைய அந்த 1ஆம் பாதத்திலோ பூரத்தினுடைய 3ஆம் பாதத்திலோ அமர்ந்திருக்கணும் சிம்ம லக்னத்துல. சிம்ம லக்னம் என்பதை நிறைய பேர் உறுதி செஞ்சுட்டாங்க. சில அவருடைய குணங்களை வச்சு பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு இந்த மாதிரி பெரிய யோகிகளுடைய பெரிய ரிஷிகளுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைச்சு அவர் இவ்வளவு பெரிய புகழை அடையக்கூடிய நிலையை வந்து அவருக்கு கொண்டு போய் கொடுத்திருக்காங்க கடவுள். அப்படின்னா திருவோண நட்சத்திரத்தினுடைய இங்க 2ஆம் பாதத்திலேயே அவருடைய சந்திரன் வருது. அங்க பாத்தீங்கன்னா லக்னத்துல வந்து அவர் வந்து பூரத்தையும் தொடர்றார் 3ஆம் பாதத்தை, இல்ல உத்தரத்தை தொட்டிருக்கணும். இந்த மாதிரி தொட்டிருக்கணும் வழி அவர் எக்காரணத்தை கொண்டும் மகத்தை தொட்டிருக்க மாட்டார். அவருடைய லக்னம் மகத்தை தொட்டிருக்கார். இதுதான், இப்படிதான் அவர் பிறப்பு இருந்திருக்கணும். இதுதான் சரியான அவருடைய பிறந்த டைம். அடுத்தபடியாக நம்ம போறோம் கும்பராசிக்கு. கும்பம் என்றாலே நல்ல ஒரு அற்புதமான ராசி தான். அங்க யார் இந்த புஷ்கர யோகத்தை அண்டர்டேக் பண்ணிக்கிறான்னா சரி நட்சத்திரமா அண்டர்டேக் பண்ணிக்கிறது
சதய நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உறுதியாக நிச்சயமாக இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய வெளிச்சம் காட்டி மிக பிரமாதமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். பிரமாதமா இருப்பான். 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கணும், 4ஆம் பாதத்துல பிறந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவளுடைய லக்னமாகப்பட்டது 4ஆம் பாதத்துல சதய நட்சத்திரத்தினுடைய 4ஆம் பாதத்துல வந்திருக்கணும். இல்ல மூன்றாவதாக எந்த கிரகம் இவருக்கு அடுத்து வரக்கூடிய ராகு திசைக்கு அப்புறம் வரக்கூடிய குரு திசையோ சனி திசையோ புதன் திசையோ அந்த இடத்துல அமர்ந்திருக்கணும். அந்த 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்குமே ஆனால் நிச்சயமாக இந்த உலகில் ஒரு பிரகாசமான ஒரு ஒளியாக ஒளிவட்டமாக அவர்கள் வர வருவார்கள் என்பது திண்ணம். அடுத்தபடியாக புரட்டாதி. புரட்டாதியினுடைய 2ஆம் பாதம். இந்த 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக புஷ்கர யோகத்தை அடைகிறார்கள். சில பேருக்கு லக்னம் பார்த்தீங்கன்னா இதுல 4ஆம் பாதமா இருக்கலாம், இல்ல 4ஆம் பாதம் எடுத்துனா அந்த புரட்டாதியினுடைய 2ஆம் பாதமாக கூட சில பேருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. புரட்டாதியினுடைய 2ஆம் பாதத்தில் இவருடைய லக்னம் கும்ப லக்னம் அமர்ந்திருக்குமே ஆனால், 2ஆம் பாதத்தில் இருக்குமே ஆனால் நிச்சயமாக உறுதியாக அவர்கள் அரசாங்க பதவியை அலங்கரித்திருப்பார்கள். அலங்கரித்தே தீர வேண்டும். இது விதி. புரட்டாதியை தொற்றிருந்தா சூரிய கர்மா நட்சத்திரம், அதுவும் லக்னம் அங்க இருந்துச்சுங்கோ, ஒரு உத்தரவு போடக்கூடிய ஒரு உயர்ந்த பதவிகள்ல ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க, சொத்த டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய இருக்கு. என்ன டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கறதே தெரியாது நிறைய பேர். பார்த்தீங்கன்னா அவ மட்டும் போயிட்டு வருவான், என்ன பண்றானே தெரியாது, அவ மட்டும் போயிட்டு வருவான். அது இல்லாம மற்ற எல்லோருக்கும் அரசதிகாரிகளா இருந்தா கூட அவளுக்கும் உத்தரவுப்படக்கூடிய ஒரு பெரிய பலத்தை பெற்ற ஒரு நிலையை அவ அடைவான்னு சொன்னா அவ அந்த கும்ப லக்னத்துல பிறந்திருக்கணும். கும்ப லக்னத்திலே லக்னம் இந்த புரட்டாதியினுடைய 2ஆம் பாதத்துல இருக்கணும். அப்படி இருந்தா தான் அந்த மாதிரி செய்ய முடியும். உத்தரவுப்படக்கூடிய நிலையில அவ போய் உட்கார்ந்துருப்பான். அரசு அதிகாரிகளிலேயே தப்பு செய்யறவாளுக்கு அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய பதவிகளா இருக்கு இல்லையா? விஜிலன்ஸ், ஆன்டி கரப்ஷன், அப்புறம் வேற வேற நிறைய துறைகள் இருக்கு. இந்த இப்ப எல்லாம் வருது, இந்த நிறைய எல்லாரையும் போய் பிடிக்கிறாள், பணத்தெல்லாம் போய் பிடிக்கிறாள், அந்த துறைகள், இன்கம் டாக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். கோர்ட்டு, ஜட்ஜு, நீதிமன்றம், இந்த மாதிரிலாம் வரும். புரட்டாதி 4ஆம் பாதம் மீன ராசி. இது இங்க 2, இங்க 4ஆம் பாதம். அதான் புரட்டாதி முடிய போறது. புரட்டாதி முடிய போறப்ப அந்த புரட்டாதியினுடைய இதுல லக்னம் அமர்ந்திருந்தாலோ, இல்ல புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாலோ, இல்ல புரட்டாதி நாள்ல எந்த கிரகம் அமர்ந்திருந்தாலோ அதனுடைய திசையை நடத்துமையானால் அவளும் மிகப்பெரிய யோகத்தை, புஷ்கர யோகத்தை அடைந்து எல்லையற்ற புகழையும் பணத்தையும் சந்தோஷத்தையும் நிச்சயம் அடைவார்கள் என்பது திண்ணம். ஃபைனலா முடிக்க போறோம். அடுத்தது என்னங்க? உத்திரட்டாதி. உத்திரட்டாதியினுடைய 2ஆம் பாதத்தில் பிறந்த நபர்கள் 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தால் போரும். இல்ல அவருடைய லக்னம் 2ஆம் பாதத்தில் இருந்தால் போரும். 2ஆம் பாதத்தில் எங்க இருந்தாலும் சரி, 2ஆம் பாதத்தில் எழுச்சியில் இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் மிடில் இருந்தாலும் சரி, மிக உயர்ந்த வாழ்க்கையை, புகழ்பெற்ற வாழ்க்கையை, செல்வம் செழிப்போடு கூடிய வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, சந்தோஷமான வாழ்க்கையை உறுதியாக இவர்கள் அடைவார்கள். இவர்கள் லக்னம் அமர்ந்திருந்தாலும் அப்படித்தான். இல்ல அந்த இடத்துல ஏதாவது கிரகங்கள் 2ஆம் பாதத்தில் இருந்து அது பிரகாசித்தாலும் சரிதான், நிச்சயமாக அந்த பலனை அவர்களுக்கு கொடுக்கும். இதே போலதான் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2ஆம் பாதத்தையே பார்க்கக்கூடிய கிரகம் எங்க இருக்கணும்? அது மாதிரி இருந்ததுனாலும் இந்த 2ஆம் பாதம் ஓங்கி செழித்து வளரும். அதற்கு இந்த புஷ்கர யோகம் கொண்ட அந்த நிலையிலே நான் ஏற்கனவே சொன்ன பகுதிகளில் குரு அமர்ந்திருக்குமேனால், புஷ்கர யோகம் கொண்ட அந்த பாயிண்ட்ல ஒவ்வொரு இதுக்கும் பாயிண்ட் சொன்னேன், ஒவ்வொரு பாதங்கள் சொன்னேன், அந்த பாதங்களில் குரு அமர்ந்து, குரு தன்னுடைய 5, 7, 9 பார்வை பார்க்கிறது இல்லையா, அந்த பார்வைகளில் இந்த இடத்தை பார்க்குமே ஆனால் புஷ்கர யோகம் தானாகவே அப்படி இந்த ஊற்று மாதிரி உடைச்சிட்டு வரும். புஷ்கர யோகம் தடான உடைச்சிட்டு ஓஹோன்னு வேலை செய்யும். அந்த குறிப்பிட்ட அந்த இடம், அந்த பாவம் அவளுக்கு வேற கிரகங்கள் இல்ல, சந்திரன் இல்ல, எதுவும் இல்லைன்னா கூட குரு இங்க உட்கார்ந்துக்கிட்டு குரு பார்த்துட்டா போறோம். குரு இருந்து 5, 7, 9 பார்வைகள்ல இதனுடைய பார்வை அந்த பாதத்தின் மீது, அந்த பாதத்தின் மீது படுமையானால், பாதத்தின் மீது 5ஆம் பார்வையோ 7ஆம் பார்வையோ 9ஆம் பார்வையோ படுமையானால் நிச்சயமாக அது ஒரு புஷ்கர யோகம் கொண்ட பாவமாக மாறிவிடும். குரு பார்த்தால் போதும். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இருக்கு சொன்னாங்க. இதெல்லாம் தான் நிறைய இருக்கு. குருவுடைய மறைமுக வேலை நிறைய இருக்குது, எக்கச்சக்கமான வேலை இருக்கு. இதெல்லாம் சொல்லி விட்டுருவார் டக்குன்னு.
அதனால வெளியில தெரியவே தெரியாது. பாத்தீங்கன்னா புஷ்கர யோகம் இருக்காது, வெளிப்படையா பார்த்தா இருக்காது. ஆனா குருவை சோதிக்கும் பொழுது, குருவை ஆய்வு செய்யும் போது பார்த்தீங்கன்னா குருவனுடைய பார்வை அந்த இடத்தை பார்க்கும். இவ்வாறாக நாம் சோதித்து இந்த புஷ்கர யோகத்தினுடைய பெருமையை இன்றைய இந்த நாள்ல நம்ம அது பெருமையா பேசுவதன் மூலம் இந்த புஷ்கர யோகம் கொண்ட அந்த கிரகங்கள் நம்மை நல்லபடியா ஆசீர்வதித்து நல்லபடியா வைக்கட்டும். இந்த புஷ்கர யோகம் கொண்ட அந்த பாவங்கள் நம்மளை நல்லபடியா வைக்கட்டும். இந்த புஷ்கர யோகம் கொண்ட இடத்தை பூரிப்படைந்து பிரமாதமாக செய்யக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு என்றென்றும் அருளி நமக்கு நல்ல வாக்கு பரிவத்தை கொடுத்து நமக்கு நேயர்களுக்கு நிறைய கருத்துருக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு உடல் ஆரோக்கியத்தையும் அந்த இதையே இந்த பகவான் எனக்கு நல்ல ஞாபக சக்தியும் அறிவையும் எனக்கு கொடுத்து எனக்கு காக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே கூறிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.